ஓகே, உங்ககிட்ட விசாலமான இருதயம் அப்படின்றத பேச போறேன். விசாலமான இருதயம். நீங்க ரெடியா இருந்துருக்கீங்க. சொல்லுங்க, விசாலமான இருதயம். ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, எல்லாம் இருதயம் அப்படியே குறுகி வச்சிருக்கிறாங்க. அப்படி இப்படியே இவ்வளவுதான், இப்படிதான், அப்படிதான். சொல்லுங்க, இவ்வளவுதான், இப்படிதான், அப்படிதான், அப்படிதான் இருக்கிறாங்க. நம்மளுடைய தகப்பனுடைய பேர் பொதுவா எல்லாருமே கூப்பிடுறது என்னன்னா கடவுள். நாங்க ஒரு பேர் என்ன, கடவுள் அப்படின்ற அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னா எல்லாவற்றையும் கடந்தது. சொல்லுங்க, எல்லாவற்றையும் கடந்தது. நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்? விசாலமான இருதயம். விசாலமான இருதயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம யாருடைய பிள்ளை? இயேசுராஜா பிள்ளை. அவர் கடவுள்ல. கடவுள் எல்கைக்கு அடங்காதவர், எல்லைக்கு அற்றவர், எல்கைக்கு உட்படுத்த முடியாது. அவரு எல்லா எல்லைக்கும் அடங்காதவர், அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நான். அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகள் தான். நான் இப்போ எப்பதுல இருந்து நான் தகப்பனா பார்க்க ஆரம்பிச்சேனோ அப்பதுல இருந்து எனக்கு முதல்ல கடவுள் அப்படின்னா அவரை பத்தி முதல்ல வருது என்னன்னா விசாலமானவர். அவர்கிட்ட எதுவுமே ருச்சிக்கோ தொட்டுக்கோ நக்கிக்கோ கிடையாது. எல்லாமே விசாலம் தான். எல்லாமே யாராலும் ஏராளம், போதுமானதற்கும் அதிகமானவன். எல்ஷடாய் அப்படின்னா அநேக மார்பகங்களுடைய தகப்பன் அப்படின்னு அர்த்தம். எல்ஷடாய் அவருடைய பேர். சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னா அவரு ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அவரை புரிஞ்சுக்கணும், அதே போல நம்மளும் இருக்கணும் தான் விரும்புகிறேன். நீங்க முதல்ல நான் வசனத்துல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா நம்மளை எப்படி படைத்தாரு, மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு அப்படின்னா அவரை போலவே உண்டாக்குனார்ல. அப்போ அவரை போலவே உண்டாக்குனானா நம்மளை என்னன்னு சொல்லுதுன்னா வேகம் குட்டி கடவுள், நம்மளை குட்டி தேவர்கள் சொல்லுவோம். நான் சொல்லுது, நீங்க கொஞ்சம் மனுஷனை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு வைங்களேன், லேடிஸாக இருக்கட்டும், அது ஜென்ஸாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சாதாரணமான ஆளாக இருக்கட்டும், உயர்ந்த நல்லா வசதி படைத்த இன்னைக்கு இருக்கிற எல்லாம் வசதியாக கூட இருக்கட்டும், நம்பர் 1 கோடீஸ்வரன் கூட இருக்கட்டும், அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள நான் சொல்றது சாதாரணமான ஆளும் சொல்றேன், பெரிய ஆளையும் சொல்றேன், அவங்களுக்குள்ள ஒரு நான் அந்த இது இருக்கும். நான் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுல அவங்கள டச்சே பண்ண முடியாது. சாதாரணமான கூட அந்த நான்ன்றதுல அவங்க டச் பண்ண முடியாது. ஏன் அது அங்க இருக்குதுன்னா தேவன் மனுஷனை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். அவன் தன்னுடைய ஸ்தானத்துல யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறான். நெருங்க முடியாத அளவுக்குன்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. நெருங்க முடியாதுன்னா என்ன இருக்குன்னா அவனாவே இருக்குது. புரியுதுங்களா? அவனாவே இருக்குது. அவனை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. அவன் கட்டுக்கு அடங்காதவன் தான். புரியுதா? அப்படித்தானே தறிக்கட்டு திரியிறாங்கன்னு கட்டுக்கு அடங்காதான் அவங்கள கட்டுப்படுத்த கூடாது. அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காம தான் இருப்பாங்க. அதனால்தான் ஆதாம் பாவம் பண்ணான். ஏன் ஆண்டவர் தடுக்கலன்னா, ஏன்னா அவனுக்குன்னு ஒரு சுதந்திரம், அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் இருக்குது, சித்த சுயாதீனம் இருக்குது. அவன் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வரலாம். இப்போ எதனா ஒன்று இதுவாயிடுச்சுன்னா டக்குன்னு கோச்சிக்கிறாங்கல்ல, டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்கல்ல,
அதுதான் கூடாது. அதுதான் நான் இப்போ பிரச்சனை பண்றேன். டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஏதோ ஒன்று செஞ்சுக்குவாங்க. நேற்று ஒரு முந்தா நேற்று நினைக்கிறேன், 3 நாள் முன்னாடி கார்ல வந்து 2 பொண்ணுங்க ஏறிச்சு. ஒன்று பீர் பாட்டிலோட ஏறிச்சு. உட்காந்து பக்கத்தில் வந்து குடிக்குது. இது உள்ள வைமான காலேஜ் இது உள்ள போலீஸ்காரங்களுக்கு சார் வந்து அப்பா குடிக்க பார்க்குது. குடிக்காதவங்க வண்டியில் குடிக்காத மிட் நைட், அதுவும் 2 மணி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதை பார்த்து தான் எனக்கு பொண்ணுங்க தானே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது அதுல ஒரு அந்த குடிக்காத பொண்ணு ஒண்ணு குடிக்காத பொண்ணு இந்த பொண்ணு என்ன பண்ணும், பத்திரமா என்ன பண்ணோம், போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வீட்டாண்ட வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு உள்ள போற வரைக்கும் விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவங்க வேற விதமான ஒரு இதுல இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கடன் தொல்லை சொல்லுது. எனக்கு ஒரு 10,000 ரூபாய், எனக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, 10,000 ரூபாய் எனக்கு கிடைச்சா இதெல்லாம் நான் விட்டுடுவேன் அப்படின்னு. 10,000 ரூபாய் கஷ்டப்படுற பொண்ணு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணு, நல்லா செலவு பண்ண போனால் இதுக்கு அதுக்குன்னு வாங்கி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து இவங்களுக்கு வாங்கி கொடுத்துலாம் மாட்டிடுச்சு. அடுத்த மாட்டின்னு வட்டி 8,000 ரூபாய் மாதம் ஒருத்தர் இருக்காங்க. எனக்கு இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நான் இதெல்லாம் விட்டுடுவேன், எனக்கு 4 லட்சம் ரூபாய் தான் ஒரே இதை முடிஞ்சுது, நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய் தேவைப்படுது. சரி, நான் என்ன பண்ணேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி மோகன் சி லாஸ்டர் புத்தகம் வச்சுருக்கேன். புக்கு சின்னதாக நம்ம ஆம்பிள்ஸ் இருக்கும், சின்ன புக்கு, அதை எடுத்து கொடுத்து நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள்லாம் மாறும், ஒன்றும் இல்லை, சிம்பிள், எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இருக்குது. ஆனால் நான் அந்த தீர்வை சொல்லுவேன், உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியும். இதுதான் நான் யோசிக்க போகிறோம். இன்னொன்று, இதில் வந்தால் நம்ம எப்படி சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படிலாம் தோணும். ஆனால் அது அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற படிங்க. இயேசு ஏதோ ஒரு வார்த்தையை உங்களுக்கு இதயத்தில் தொடுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவைப்படுற அற்புதத்தை செய்வார். பாருங்க, எல்லாருக்குமே இப்போ நான் இதை யோசிக்கும் போது ஜெகனை தான் யோசிச்சேன். என்னன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வண்டி எடுத்துன்னு போகிற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணி அந்த வண்டி எடுக்காத அளவுக்கு கர்த்தர் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதை மட்டும் செய்யலை அப்படின்னா வேற விதமாக போகும், மனசோர்வு உண்டாகி வேற விதமாக போகும், சூழ்நிலைகள்லாம் மாறும். ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதுகாக்குது பாருங்க, நம்மளை தப்பான வழியில் போகாத அளவுக்கு அவ்வளோ முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதம், சாட்சி ரொம்ப முக்கியம். சாயில கூட போய் பார்த்தேன், சாட்சிகள் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு அற்புதம் தேவை. எனக்கு வயிறெல்லாம் அப்படியே கலந்துது. பொண்ணுக்கு 2 குழந்தைங்க, ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை இருக்குது, வயசு குழந்தைங்க இருக்கு, ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய அந்த பேச்சை கேட்டுதான் எனக்கு பதைக்குது. ஐயோ, இந்த பொண்ணுக்கு இதை ஒரு 4 லட்ச ரூபாய் யார்கிட்ட இருந்தால் கூட இந்த பொண்ணோட வாழ்க்கையை மாற்றிடுறாங்க, கொடுத்துட்டு நீ குடும்பம் கொஞ்சமாக குடும்பம்னு சொல்லி மாற்றிடலாம். ஆனால் அவங்க அந்த 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 வேலை பிடிக்கல, அந்த தொழில் பிடிக்கல, ஆனால் மாறணுன்ற அந்த ஆசை, ஆனால் காசு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் போகிறாங்க. மற்றவங்கலாம் பார்க்கறதுக்கு மேலோட்டமா, ஆனால் அந்த பொண்ணு உணர்வை யார் புரிஞ்சுக்கிறோம்? அப்போது டக்குன்னு முடிவு எடுக்கிறோம். சொல்லுங்க, அதான் இதே சமயத்தில் நம்ம எடுக்கிற டக்குன்னு எடுக்கிற முடிவு, நான் எடுத்துக்கிறேன், நான் அவஸ்தைப்பட்டுக்கிறேன்.
அது என்னன்னா பொறுமை இல்லாதது, அதுல கூடவே விசுவாசம் இல்லாதது, தேவன் மேல அதிகமான நம்பிக்கை இல்லாதவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்துன்னு சுயமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு கோவப்பட்டு ஏதோ எதையோ பண்ணுவாங்க இல்லையா, அடிக்கிறது, ஆஹ் வேற விதமான முடிவெல்லாம் எடுத்து மற்றவங்களை அடிக்கிறது, அவங்களே அடிச்சுப்பாங்க. நான் அவனை அடிக்கடி சொல்லுவேன், பெரும்பாக்க சாட்சி, மற்றவங்க கிட்ட இருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுற ரொம்ப ஈஸி, ஆனால் நம்ம கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்லு, ஒருத்தவங்க நம்ம ஜீவனை விரும்பி தான் அதை தான் எடுக்கிறேன், விசாலமான இருக்காங்க, ஜீவனை விரும்பியில தான் வருது. நம்ம கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறது தான் ஆண்டவர் ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் பார்க்க போனா நம்ம எல்லாருமே சுயமாவே தாங்களே கொன்னுக்கிறவங்க மறைமுகம். நான் சொல்ற வார்த்தையை நல்லா புரிச்சுக்கணும். சொல்லுங்க, ஜீவனை விரும்பி வாழ்க்கைய வாழ விரும்புது. இது யாரும் நம்மளுக்கு நீ சாவு, நீ நாசமா போ, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றது மூணாவது ஆள், அதை விடுங்க. ஆனா நம்மளுக்கு நம்மளே இந்த வார்த்தையை நம்புறோம். அது தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை நீங்க எல்லாம் பாக்கியசாலிங்க உட்காந்து நான் வாழணும்னு விரும்புறேன், நல்லா இருக்கணும்னு விரும்புறேன், நான் வாழ்ந்து காட்டணும்னு விரும்புறேன் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, இயேசு சொல்றாரு, ஒருவன் என்ன விசுவாசித்தா மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்ப ஏன் அதை சொன்னாரு அப்படின்னா, என்னுடைய ஆசையே நீ வாழணும்ன்றதுதான். அந்த கதை, என் ஆசையை நான் வாழணும்ன்றதுதான். அப்பனா எல்லாருமே நீங்க நார்மலா பாருங்க, எல்லாருமே அப்படியே வேலை, வீடு, குடும்பம் அப்படின்னு போயினோம் வந்தனும் பேசி அப்படியே செஞ்சுன்னு அப்படியே வாழ்க்கை சல்தா ஹைன்னு ஓட்டின்னு இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குள்ளும் என்ன இருக்குதுன்னா, ஒரு நாள் சாவுன்ற எண்ணம் இருக்குது. அந்த சாவுன்ற எண்ணமே அது கடவுள் இடத்துல வரல. அப்ப யார் எடுத்துட்டு வந்தா அப்படின்னா, எப்ப பாவம் வந்ததோ மரணம் வந்துச்சு. மரணம் வந்ததுனால இது என்ன ஆயிடுச்சுன்னா, காலப்போக்குல மனுஷன் என்ன எடுத்துக்கலாம்னா, சாவுன்றது இயற்கைன்னு எடுத்துக்கலாம். நீங்க ஜோசப் டீ கார்டன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா அந்த சென்ட்ரல் மீடியா வரும். அந்த சென்ட்ரல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யார் செத்தாங்களோ அவங்க போஸ்டரும் ஒட்டியிருப்பாங்க. பன்னீர் அஞ்சலி இயற்கை எழுதினார்னு ஒட்டிட்டு இருப்பாங்க. இயற்கை எழுதினார், அது இயற்கை எழுதினார் இல்லை. இயற்கைனா அது தன்னால நடக்குது. இயற்கை எழுதினார் போடக்கூடாது, கீழே செயற்கை எழுதினார். இவரே என்ன பண்ணிருந்தாங்க, ஆப் வச்சுங்க. அப்போ இவ்வளவு தப்பா நம்ம பாக்குறோம் பார்த்தீங்களா. கண்ணீர் அஞ்சலி போச்சுட்டேன், இயற்கை எழுதினா. நீ விருப்பப்பட்டு, நீ இஷ்டப்பட்டு, நீ என்ன பண்ண, கஷ்டப்பட்டு செத்த, அதுக்கு இயற்கை எழுதினாரா? இல்லடா தம்பி, நீ செயற்கையா என்ன பண்ண, சாவ தேடின. அப்போ இதெல்லாம் எங்க இருந்து வருது பாருங்க. இது ஆண்டாண்டு காலமா காலங்காலமா ஒரு குழந்தை இப்ப பிறக்குதுன்னு வைங்களா, இந்த குழந்தை உள்ளத்துல என்ன பண்றோம்னா, அதை அறியாமையே நம்ம சாவோம் அப்படின்றத உள்ள விதைச்சிருக்கோம். அது குழந்தையில இருந்தே அவன் கிடையாது, நான் சொல்றேன், சும்மா உதவுறது. அவன் கேட்டா நான் இளமையா இருப்பானுவான், சாவ மாட்டானுவான். அவன் சொல்லுவாங்க அவன் அப்படியே சொல்லுவான், நான் சாவ மாட்டேன்னு. ஒரு பாஸ்டர் நான் சேலத்துக்கு போயிட்டு வந்தேன், குழந்தைங்க கிட்ட மரணத்தை பத்தி பேசக்கூடாது, மரணத்தையும் காட்டக்கூடாதுன்ற. அப்போ அது மனசுல இப்படிப்பட்ட ஒரு சம்பவமோ ஒரு வார்த்தையோ அதுக்கு போய் உள்ள பதிஞ்சுதுன்னா, அது கர்ப்பத்துல எப்படி விந்தணு போய் ஒரு புள்ளைய உருவாக்குதோ அந்த மாதிரி கற்பனையா எல்லாத்தையும் உருவாக்கி பெக்க பாக்குது. உங்களை அறியாமையே அது உள்ள வளர்ந்து இருக்குது. ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, IVF டிஸ்ட்ரிக் பேபி
அதுமாரி வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இவர் இப்படி சொல்லுவார், ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இவர் சொல்லுவார், இயேசு சொல்லுவார், நீ என்னை விசுவாசித்தாலும் என்னை விசுவாசித்தீன்னா மரித்தாலும் பிழைப்பேன்னு சொல்லுவார். அதெல்லாம் நடக்குமா? எனக்கு ஒருத்தர் சொல்கிறான் கமெண்ட்ல, கூட படித்த பைபிள் காலேஜ் படிச்சு சொல்கிறான், நீங்கள் சாவாமல் இருப்பீங்களா அப்படின்னு எனக்கு கேட்குறேன். மேலே என்ன பேசிக்கிறேன், நான் சாவ மாட்டேன்னு தான் பேசிக்கிறேன். உனக்கு என்ன நான் கமெண்ட்ல போடணும்? நான் சாவ மாட்டேன் ஆமா அப்படின்னு நான் போடணும். மேலே என்ன பேசிக்கிறேன், அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். சாவம் அப்போ நம்மள அறியாமையே ஒரு நாள் நான் சாவேன் அப்படின்றது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து? யாருன்னு சொல்லி கொடுத்து? கடவுள் சொன்னார். வந்து நான் பார்த்த வரைக்கும் எசேக்கியேல்ல சொல்றாரு, சாவுகிறவனுடைய சாவை நான் விரும்பலன்ற. என்ன சொல்றாரு? 36 எசேக்கியேல் 36 ஷபல துருபா கலாந்தர ஷீதரா. வசனத்தை இது பண்ணியிருக்கோம். 36 எத்தனாவது வருஷம்? நான் அதை அப்படியே நான் எழுதுறேன். சொல்றாரு, சாவுகளுடைய சாவை நான் விரும்பல அப்படின்ற கர்த்தரே சொல்றாரு. கர்த்தரே சொல்றாரு. இது 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 ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அதுங்க ஆண்டவரே சொல்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவதுன்னு எசேக்கியேல் புத்தகத்துல வரும். அவர் சொல்றாரு, நான் சாவுடைய சாவை நான் விரும்பலன்ற. அப்போ விரும்பலன்னா என்ன அர்த்தம்? வாழணும்னு விரும்புறாரு கர்த்தர். அப்போ அநேக இந்த உலகத்துல வாழ எல்லா ஜனங்களும் பொதுவா இப்ப நான் பேசுனா எல்லாம் மாறிடுமா? சொல்லுங்க பையன், உங்ககிட்ட இருந்து பதில் வரும். சாவாம இருந்துருவோமா? இருப்போம். 18:32 எசேக்கியேல் 18:32 18:32 யாருப்பா அந்த மனுபுத்திரன்? 18:32 நீங்கள் துரோகம் பண்ணின எசேக்கியேல் 18:32 மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புகள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாவுகிறனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பைபிள் யாரு? எனக்கு குத்து பாக்குறேன், இந்த பைபிள் தான் இருக்கா? சாவ விரும்பலையா? அப்போ வாழணும்னு விரும்புறாரு. அதுலையா எதிர்ப்பது என்னங்க? நீங்க தான் எதிர்ப்பதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிப்பீங்க. சொல்லுங்க, எதிர்ப்பது என்னங்க? அவர் சாவ விரும்பலன்னா வாழ விரும்புறாரு. ஆமென். சரி, ஓகே, வாழ விரும்புற. சரி, ரொம்ப கஷ்டமா இருக்குத வாழ்க்கை, எப்படிப்பா வாழுறது? நான் வாழணும் தான் விரும்புறேன், ஆனா கஷ்டமா இருக்குது. காயில விட பேசுறேன். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென். நான் உலகத்துக்குரியவன் அல்லாதது போல நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்துல நடக்கிறது உங்களுக்கு நடக்காது. ஆமென். உங்களுக்கு நடக்காது. இன்னொன்னு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்ற. அதனால திடன் கொள்ளுங்க. நல்லா தைரியமா இருக்கு. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். எதுக்காக? உங்களுக்காக. என்ன போலவே நீங்களும் ஜெயிக்கணும். சிம்பிளா முடிச்சிட்டாரு. அப்போ அந்த இப்ப நீங்க கொஞ்சம் போயிட்டு
உண்மையிலேயே இப்ப இந்த பொண்ணை பார்த்த மாதிரி மற்றவங்க எல்லாம் மேலோட்டமா பார்க்குறாங்க. அந்த பொண்ணுடைய உணர்வை பார்க்குற மாதிரி ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒருத்தவங்களுக்கு உணர்வு இருக்கு. அவங்க கஷ்டம் இருக்கு. சும்மா போயிட்டு போயிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க உள்ள இருக்கிற அந்த குமுறல், அந்த கதறல், அந்த அந்த வேதனை, அந்த வலி, அவங்க அங்கலாய்ப்பு சும்மா வந்து அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் மறந்து அப்படியே வேற வேற இதில் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓட்டின்னு இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், தகப்பனுடைய உள்ளமும் தாயுடைய உள்ளமும் தேவை ஜனங்களை பார்க்கறது. நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு அவங்களுடைய நிலைமைய என்ன பண்ணக்கூடாது, இதுதான் அப்படின்னு முடிவெடுத்துக்கூடாது. ஏன் வந்து தப்பு மேல தப்பு பண்றாங்க, ஏன் வந்து வாழ்க்கையில வந்து நல்லா வாழ்வோன்னு நம்பிக்கையே இல்லாம இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க தெரியுமா? தெரியுமா? பதில் என்ன தெரியுமா? சிறப்பான பதில். ஏன்னா எல்லாருமே ஆண்டோடைய சாயலினுடைய ரூபத்தினுடைய உண்டாக்கப்பட்டவங்க. அவங்க ஹை ரேஞ்சு. நீங்க ஏழை பழைய பாக்குறீங்கல்ல, அந்த ஜனங்க எல்லாருமே ஆண்டவர் எந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்டாண்டர்ட்ல வரும்படி தான் அவர் வந்தா தான் அவங்களுக்கு திருப்தியே உண்டாகும். இல்லைன்னா அவங்களுக்கு உண்டாகாது. அதனாலதான் சொன்னேன், உங்கள் இருதயம் விசாலமா இருக்கட்டும். ஆமென். இதுதான் வாழ்க்கைன்னு என்ன பண்ணாதீங்க, முடிவெடுத்துறாதீங்க. இப்படிதான் போல இருக்குதுன்னு. இது ரொம்ப கஷ்டங்க. இப்ப நான் பண்ற ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன். உங்களால நம்ப முடியாதுதான். என்ன பண்றது, சொல்லித்தான் ஆகணும். இது ஆண்டவருடைய வார்த்தை. இது வார்த்தை, நான் சொல்லிதான் ஆகணும். நம்புறதுக்கு கஷ்டம்தான். எப்படி சாவாம இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். இது சாத்தியமான யோசிக்கலாம். இது நம்புறதுக்கு இருக்கிற மாதிரியா இருக்குதான்னு யோசிக்கலாம். இன்னொன்னு, நான் நம்பின்னு வந்துட்டேனே, இதை மாற்ற முடியுமா? அதனால தான் சொல்றேன், மனம் திரும்புன்ற. மனம் திரும்பு. இது ஏன் நான் பேசுறேன், இது நீங்க கேட்கிற கேள்விதான் நானே கேட்டது. விதிக்கதை நல்லா சாத்தி காயில இருந்து குழாவை மீங்கின மாதிரியே அவன் கொண்டில யாரும் கையில வச்சு இருக்கிற மாதிரி முக்கால எவ்வளவு ரசிகன்னு தெரியல. பரவாயில்ல, நம்மளும் ஜிப்பு படமே பேசுறாளா? நீங்க என்னன்னா ரொம்ப கஷ்டம் தான் மாத்துறது. மாற்ற முடியும். கஷ்டம்தான் மாத்துறது, நான் மாற்ற முடியும். இஸ்ரவேல் ஜனங்க, அதாவது ஒரு தலைமுறை போய் இன்னொரு தலைமுறை பிள்ளைகள் தேவன் என்ன பண்றாரு, யோர்தான் நதிய கடக்க வச்சு கூப்பிட்டு வர்றாரு. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு ஊரை பிடிக்க போறாங்க. அந்த ஊரு பயங்கரமான பாதுகாப்பான ஒரு பட்டணம், சிட்டி. அது பயங்கரமான மதில். அதுதான் அந்த பட்டணத்தை பாதுகாக்குது. அது அந்த 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 மதிலை இடிச்சாதான் அவங்க உள்ளே போக முடியும். அது சொல்றாங்க, 2 லாரி போகணும், போகிறது வருது. எப்படிங்க போகிறது வருது? இப்படி காட்டுக்கு போகணும். இப்படி ஒரு லாரி போவோம், இப்படி ஒரு லாரி வரும் வரும் போவோம். தப்பா காட்டுறது. நம்ம ஒன்றுல போய் பழகி இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று போவோம். அவ்வளவு பெருசா இருக்கணும். சொல்லுங்க, கை காட்டு பக்கத்துல கண்ணை குத்தி. அவ்வளவு பெருசா இருக்கணும். என்னங்க, அவ்வளவு பெரிய அரண் கோட்டை. இப்ப நம்ம கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, டாப்பால் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டு டாப்பால் அதுலயே அதுதான். அது உள்ளே மேல கூட போயிடுவோம். அதான் கோட்டை. போறதுன்னா நம்ம தூரம் போலாமா? டாப்பால் பார்த்தீங்கன்னா நமக்கு தம் தூண்டுக்குது. அது கெட்டப்பாறை விட பெருசா இருக்கும். டாப்பால் பாத்துக்கிறீங்களா? இட்னு போய் கையை நசுனா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெருசா இருக்குங்க.
போட்டு இதை பாருங்க, 2 பேர் போட்டு திருப்பணும். இப்படி போட்டு திருப்பினாதான் உள்ள உள்ள லாக் பண்ண முடியும். சரி, அவ்வளோ பெரிய மதில் இருக்கிறத ஆண்டவர் எப்படி உடைச்சாரு அப்படின்னா, கையை காட்டுங்க, இப்படி 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 தூக்கி வைங்க. ரொம்ப சோர்வா உட்காந்து பாருங்க, சத்யாமா நல்லா பயங்கரமா இவ்வளோ பெருசா இருக்குது. என்னது இவ்வளோ பெருசா வெளியே இருந்து பாக்கலாம் எப்படா உள்ள போறதுன்னு, உள்ள இருந்து பாக்கலாம் நீ எப்படா வெளில வர, வெளியே வெளியே இருக்கிறவன் எப்படி உள்ள போறதுன்னு பாக்கலாம், உள்ள இருக்கிறவன் நீ எப்படி உள்ள வருவேன்னு பாக்கலாம், வெளியே இருக்கிறவன் எப்படா உள்ள வருவேன்னு பாக்கலாம். கரெக்டா நான் பேசுறது? நல்லா பாத்துக்கோங்க. இவ்வளோ பெருசா அந்த மாதிரி ஜனங்களுடைய மனதுல இப்படிப்பட்ட எண்ணங்கள், எனக்கு வியாதி வரும், என் தரித்திரம் ஒழியாது, என் கஷ்டம் தீராது, அப்புறம் எனக்கு மரணம் வரும், எனக்கு சாவு வரும், வீட்டு வீடு வாசப்படி செருப்பு அந்த செருப்பு தைக்கணும் அப்படின்ற மாதிரி இதுதான் என்னதுங்க, இப்படிதான் இருக்குது. ஆனா சொல்லுங்க, ஆனான்னு போடுறதுதான் அங்க வர கர்த்தர். வாழ்க்கை இப்படி போதா? ஆனா சொல்லு நல்லா, ஆனா மாத்துறது கர்த்தர். மதில் பெருசு தானே, 7 தடவை சுத்திடுவா. துதிச்சுனே பாடினே என்ன பண்ணு, அவனுக்கு மேல இருந்து பாக்குற ஒரே பாட்டா பாடினா பைத்தியக்காரன் பாட்டா பாடின்னு வந்து அந்த கோட்டையை உள்ள பிடிக்கணும்னா முதல்ல எதனா சண்டை செய்யணும். அவங்க சண்டை செய்யல, சுத்துன்னு சுத்துறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை, இன்னொரு நாளைக்கு இன்னொரு தடவை, அந்த மாதிரி 7 நாள் சுத்துறாங்க. 7ஆவது நாள் 7 தடவை சுத்த சொல்லுங்க. அதுல முக்கியமான ஒண்ணு சொல்றாங்க, நம்மளுக்கு தான், நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. சொல்லட்டுமா? கஷ்டமான ஒண்ணு சொல்லட்டுமா? பேசக்கூடாது, துதிச்சுன்னு பேசுனா ஒருத்தனை என்ன இப்படி புது தலைவர் ஒரு மாதிரி பேசுறான், வித்தியாசமா பேசுறான், அந்த மாதிரிலாம் நீ பேசவே கூடாது. ஏன் சொல்றதுல நம்ப முடியுமா? நம்பாத மாதிரி இருக்குது. என்ன சுத்த சொல்ற பைத்தியமா நம்ப? என்ன ஒரே துதிச்சுன்னே இருக்கம்மா, பேசவே கூடாது. அம்மா இப்படிலாம் சொன்னா பேசாம இரு, துதிச்சுன்னு சொல்லுங்க. வெறும் துதி, வெறும் துதிக்கிறது மட்டும்தான் செய்யணும், பேசக்கூடாது. துதிக்கணும், பாடணும். ஓகே, இப்படிதான். மதில் எப்படி வந்தது? கீழே அமிங்கிச்சான். எது? அந்த 2 ரதம் போற, அந்த 2 லாரி போற மாதிரி இருக்கிற அந்த மதில் சோறு பெருசுங்க, இடிக்க முடியாது. எதை வச்சோம் அத உடைக்க முடியாது. நம்ம மனதில் இருக்கிற மாதிரியே தான் தடைகள், நம்ப முடியாத ஒரு காரியம் கர்த்தர் துதியினால உடைப்பார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி நன்றி ஸ்தோத்திரம், நன்றி 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 ஆண்டவர், 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிற இயேசுவே, உம்மை உயர்த்துகிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிற இயேசுவே, உம்மை மேன்மைப்படுத்துற மகிமைப்படுத்துற இயேசுவே, 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 இயேசுவே. சோத்திரம் 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 அப்படியே சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? அவரை என் சூழ்நிலையை பார்க்கணும், என்னுடைய கஷ்டங்களை பார்க்கணும், நான் ஃபேஸ் பண்ற எல்லா வலி வேதனைகளை பார்க்கணும். நீங்க பெரியவர் அப்படின்னு நம்ம பார்க்கறது, நம்ம ஆய சுத்திட்டு சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது என்ன நடக்குது? அவருக்குள்ள வந்துடுறாரு. முடியாததை இடிச்சு தரமட்டமாக்குறாரு. இது நான் பைபிள்ல இருந்து நான் பேசுறேன். ஆனா பார்க்க போனா இதுதான் நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிறது. இப்படிதான் வாழ வைக்க போறேன், இப்படிதான் வாழ்வே உண்டாகும். இப்படிதான் வாழ்வே உண்டாகும். வாழ்வு எப்படி உண்டாகும்? ஆண்டவரை துதிக்கிறது மூலமா, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது மூலமா. ஆண்டவர் பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர், அவர் மிக பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் கர்த்தர் யாவையும் எனக்காக செய்து முடிப்பார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், அவர் பெரியவரை நான் நம்புறேன், எல்லாமே முடியும் அப்படின்னு நம்ம நம்பும் போது வயிற்று வலி போகும்,
வாந்தி ஆகிறது போகும், பேதி ஆகிறது போகும், ஆமென். எல்லாமே போகும். ஆமென். இது வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலை. அது வந்து ரொம்ப நேரம் போட்டு அரைச்சின்னு இருந்தா நான் சொன்னேன். இங்க பாரு, எவ்வளவு நாள் கிரைண்டர் நல்லா ஓடினு சொல்றாங்க. ஜுரம் வர்றது கூட நல்லதுன்றாங்க. ஆனா எனக்கு வராமே நல்லா ஆகணும். இந்த மாதிரி பலவீனமான ஆகாம எனக்கு செத்து நல்லா புத்துயிர் பெறுமா, செல்கள் எல்லாமே புதுசா வரும். ரத்த அணுக்கள் எல்லாம் புதுசாக தான் நமக்கு ஜுரம் வரும். சரிங்களா? இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ஓகே, இப்போ நம்ம வயிறு வந்து வாந்தி வருது, பேதி ஆகுது அப்படின்னா வயிறு பாக்டீரியாலாம் ஆகுது, நல்ல பாக்டீரியாலாம் உள்ள இருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆகுது. ஓகே, நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். கெட்ட பாக்டீரியாலாம் வெளியேறி நல்ல பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா இப்போ நம்ம வியாதி ஐயோ இன்சுலின் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உள்ள வலி வேதனை இருந்தா இப்படியும் பார்க்க கத்துக்கணும். இப்படி பார்க்கணும், இப்படி நல்லதை பார்த்துக்க கத்துக்கணும். ஓகே, கவனிங்க. அதனால தான் சொல்றாரு மனம் திரும்புங்கள் அப்படின்றாரு. இப்போ சிலர் பாத்தீங்கன்னா சிலர் இல்ல அநேகர் எதனா ஒண்ணுன்னா கோச்சிப்பாங்க அப்படின்னு போயிடுவாங்க. போறாங்க, ஏன் போறாங்க அப்படின்னா குறுகி இருக்கு, இருதயம் வந்து குறுகி இருக்குது, குறுகி இருக்குது. இருதயம் குறுகி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அவுட் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தவங்க லாங் டிராவல் பண்ணணும், புருஷன் முன்னாடி ஆயிட்டியா, லாங் டிராவல் பண்ணணும் அவங்க கூட. எனக்கு இவர் பண்றது பிடிக்கல, இவருக்கு பேசுறது பிடிக்கல, இவ பண்றது எனக்கு பிடிக்கல, இவர் பேசுறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன பண்றாங்க? கச்சாக்குன்னு அர்த்தம் சிக்கு அர்த்தம் ரொம்ப நாளுக்கு தான் சிக்கு அர்த்தம். சில வேலை செய்யற இடத்துல இது பிடிக்கல, அது பிடிக்கல, அப்படி பிடிக்கல, அப்படிலாம் வரும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் விசாலமா இல்லை அப்படின்றதுதான் உண்மை. எல்லாத்தையும் ஷார்ட்டா பாக்குறது. அதை நான் கொஞ்சம் விவரமா சொல்லணும், எனக்கு டைம் இல்லை, சொல்ல முடியல. நம்ம பார்க்கறது எப்படி பார்க்கணும்னா கர்த்தர் பார்க்கிற மாதிரியே பார்க்கணும். உங்க வாழ்க்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? விசாலமா பார்க்கணும். நீங்க எல்லை இல்லாதவருடைய புள்ள, நல்லா அதை தெரிஞ்சுக்கணும். அதான் மைண்ட்ல வரணும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளை. நம்ம ஆதாரம் எங்க இருந்து தரணும் தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாஸ்டர் கிட்ட இந்த ஆதாரத்தை தடுத்தது அந்த வித்வான் யாராவது மனதை பத்தி நல்லா பேசுறாரு, அவரு நல்லா பேசுறாரு, அவர்கிட்ட இருந்து ஆதாரம் அங்கிருந்து வரக்கூடாது. ஆதாரம் என்னை உண்டாக்குன்னு, என்னை படைத்த, என்னை சிருஷ்டித்த என்னுடைய தகப்பன் பரலோக பிதா, அவர்கிட்ட இருந்து வந்தாதான் ஆதாரம் கரெக்டான ஆதாரம். மற்றபடி நான் மற்றவங்க கிட்ட இருந்து எத்தனா அது ஆதாரம் கிடையாது. சொல்லுங்க. கரெக்டு தான். சொல்லுங்க நல்லா சத்தமா. சேதாரம் தான். அங்கேயும் இப்படி பாலிஷ் பண்ணுவாங்களா, அதுல வந்துருமா சேதாரம்? ரொம்ப நல்லா டிசைனா இருக்குது, ரொம்ப சேதாரம் உண்டாகும். சொல்லுங்க. அப்படியா? என்னன்னா நம்ம ஆதாரம் எங்க இருந்து வரணும். நீங்க வந்து பேச்சுக்கு கடவுளை நம்புறது கிடையாது. நம்ம இதுல வந்து சும்மா கடவுளை நம்புறேன் அவர் சொல்ற வார்த்தை அப்படியே நம்புறியா? அதுதான் அவர் கேட்கிறாரு. என் வார்த்தை நீ அப்படியே நம்புறியா? வாழ்வடைவன்ற. நான் சொன்ன பிரகாரமே நம்புறியா? சொல்றாரு, நான் சொன்ன பிரகாரம் நம்புறியா? நானே நல்ல மேய்ப்பேன், நான் உனக்காக நான் ஜீவனையை விட்டு இருக்கிறேன். என் வார்த்தை நீ அப்படியே நம்புறியா கேக்குறாரு. என் வார்த்தை நீ அப்படியே நம்பினா வாழ்ந்து இருப்பேன். வாழ்வு உண்டாகும். சொல்றதுதான் வாழ்வு உண்டாகும். அதனால்தான் இயேசு சொல்றாரு, நான் அந்த சம்பவத்துக்கு
அந்த மதில் விழுந்தது பார்த்தீங்களா, அந்த எரிகோ மதில் விழுந்த அந்த சம்பவத்தை நான் எடுக்கல, எடுத்தா நேரம் ஆயிடும். மார்க் 4ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம். இவங்களுக்கு யூடியூப் போட்டு காட்டுங்கன்னா இவங்க படத்தை விட்டு போயிட்டாங்க. பாவம் டிக்கெட் வாங்கிட்டு நீங்க இங்க 4 விதமான நிலங்களை பத்தி பேசுறாரு இயேசு. 4 விதமான நிலங்கள் சொல்லுங்க. 4 விதமான காட்டுங்க. 4 விதமான நிலம். இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம குடும்பத்திலையும் பார்ப்போம், சுற்றி இருக்கிற ஆட்களையும் பார்ப்போம். ஏன் இயேசு மன்னிக்கிற சபையிலையும் பார்ப்போம், மற்ற சபையில இருக்கிற ஆட்களையும் பார்ப்போம். எல்லாம் வந்து ஒரே நிலம் இல்லை, எல்லாம் வேற வேற நிலம் தான். சொல்லுங்க. அடிக்கடி உங்களை சொல்லி எழுப்பிடுது ஒரு மாதிரி போனீங்கன்னா. 4 விதமான நிலம் சொல்றாரு. 3வது வசனம், மார்க் 4:3. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நல்லா பண்ணிடுது. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. 1 வழி அருகே வந்து விழுந்துச்சுன்னா ஆகாயத்து பறவை வந்து என்ன பண்ணுது, அத சாப்பிட்டுடுது. விதை சொல்லுங்க, விதை அப்படி சொல்லுங்க, விதை வார்த்தை. ஆனா வழி வை வை வழி ஆனா விதை வழி. சரி, ஓகே, போதும். சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறையில விழுந்துச்சான். சொல்லுங்க, கற்பாறை. நல்லா தூக்கி, கற்பாறை இல்ல கையில தூக்கி இல்ல, சும்மாவே தூக்கி கற்பாறையில விழுந்துச்சான். பயங்கரமான ஆள். கற்பாறை விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைச்சிடும். ரொம்ப பயங்கரமா ஆக்டிவா இருப்பாங்க, ஃபோர்ஸா இருப்பாங்க. சர்ச்சை காரியங்களும் சரி, வீட்டு காரியங்களும் சரி, எந்த வேலை செஞ்சுட்டாலும் நல்லா ஃபோர்ஸா இருப்பாங்க. ஆனா மண் இல்லை, ஆனா பாறையாகிறாங்க, ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஆனா மண்ணு கிடையாது. விதை போய் என்ன பண்ண மாட்டேங்குது, பெனிட்ரேட் பண்ணி உள்ள போல, அதுக்கான ஈரப்பதம் கிடைக்கல. ஓகே, அந்த விதை என்னாச்சு, முளைச்சிச்சு. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிடுச்சு. ஓகே, இது என்னது, என்னது நிலம்? ஆமா, 1 வழி, 1 கற்பாறை. சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான். முள் வளர்ந்து அதை பலன் கொடாதபடி அதை நெருக்குச்சான். பக்கத்துல இருக்கும் தொண்டையை நெருக்குதான். இந்த விவரத்தை நான் சொல்றேன்னா இயேசு சூப்பரா சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்கள் நெருக்கி போட்டது. சில விதை சொல்லுங்க, நல்ல நிலம். சொல்லுங்க, மாரலட்சுமி நாதான் அது, நல்ல நிலம் நாதான் அது, இல்ல நான் கூட சொல்லிக்கோங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 100 பலன் தந்தது. ஓகே, சொல்லுங்க, என்ன நிலம்? மறந்துட்டேன் நான். 1 வழி, 1 கற்பாறை, 1 முள், இன்னொன்று நல்ல நிலம். நான் தான். நீ இதோட வாய முடியும். சூப்பரா பதில் நீ வாயே தரக்கூடாது. உங்களை பார்த்து டிபிகா பேடிப்பாங்க. சொல்லுங்க, வேற யாரு? 2வது ஸ்டூடெண்ட். 1 வழி, 1 கல்பாறை. நான் தான் பிரைஸ் தர மாட்டேன்னு சொல்லு. 1 முள், 1 முள், அப்புறம்
நல்ல நல்ல நாள். நாள். ரொம்ப டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. வேற யாருன்னா இருக்கிறீங்களா? 16 வயசுல வெக்கப்படுற மாதிரி பண்றீங்களே, இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கிறீங்களா? வெக்கப்படுறத பார்த்தேன். சரி, ஓகே. 4 நிலைமை. ஒண்ணு வழி, ஒண்ணு கல்லு, ஒண்ணு முள்ளு. காலைல கூட ஒண்ணு சொன்னோம். கேக்கு, பாக்கு, நாக்கு. கேக்கு பாக்கு கேக்குறது, பார்க்கிறது, மூக்குறது, அப்புறம் என்னது? கேக்குறது, பார்க்கிறது, மூக்குறது. மூக்குறது. முகருது. காலைல ஒண்ணு பார்த்தோம். கிறிஸ்துமஸ் தானே சொல்லுவோம். கிறிஸ்துமஸும் அதே மாதிரி இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது, நம்ம ஜனங்க அடிக்கடி பயன்படுத்துறது, ஆஸ்பத்திரி. அது இங்கிலீஷா தமிழா எனக்கு தெரியல. நான் கூட தான் சொல்லியிருக்கேன். நானும் அடியணும் சொல்லி பாருங்க என்ன சொல்ல வந்தோம். 4 நிலம் நம்ம நிலத்துக்கு வந்துடணும். ஒன்று வழி, ஒன்று முள்ளு, ஒன்று கல்லு, முள்ளு, நல்ல நிலம். இந்த 4 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் விளக்கம் தான். பாருங்க, விதை வேல்யூவானது. சொல்லுங்க, விதை வேல்யூவானது. விதை வந்து பலன் தரது தான். அது அது வந்து பலன் கொடுக்கறதுக்குன்னே இருக்குது விதை. ஆனா அது போய் சேர்ற இடம் தான் இடம். அந்த வழியில இருக்குது. நான் நீ சொன்னேன், யார் வேணா பேசுறது கேட்டுக்கிறது நம்புறது. இவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, எல்லாத்தையும் போட்டு நான் அறிவுல பெருத்து இருக்கணும். சொல்லுங்க, மண்டியில தான் நிறைய அறிவு இருந்தால் தான் இந்த பூமியில வாழ முடியும்னு சொல்லிட்டு நிறைய சேகரிக்குது. வா 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 இது போடு போடு போடு, படி படி படி, போட பாரு, செய்தியை பாரு, அதை பாரு, இதை கேளு, அவன் சொல்றது கரெக்டா இருக்கும், அவன் சொல்றது கரெக்டாக, எல்லாத்தையும் வாங்கி போடுது வேணும் போட்டுக்கின்னு நம்ம எல்லாம் சொன்னா அதோட சேர்ந்து மெரிச்சிட்டு போயிடுது. இதுவும் அதுல ஒண்ணு எதுங்க, அவங்க சொன்ன மாதிரி இதுவும் அதுல ஒண்ணு சேர்ந்து போயிடும். இது விசேஷமானதுன்னு தெரியாது ஆண்டோடைய வார்த்தை. அப்போ சகல அறிவும் வந்ததுன்னா சொல்றது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் இந்த ஐடி ஃபீல்ட்லாம் இருக்கும். பார்க்கும்போது எனக்கு பொருத்தமா இருக்கும். வாழ்க்கையை குறித்து தெரியல, பணம் பணம்னு ஓடுறீங்க, வேலைன்னு ஓடுறீங்க, அறிவை பெருத்துக்குன்னு பப்பு கிப்புன்னு சுத்திக்கணும், இதுதான் வாழ்க்கைன்னு சுத்தின்னு கிடக்குறீங்க. லைஃப்பை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்குது. வாழ்க்கை வாழ தெரியல, ஒரு பொண்ணு கூட வாழ தெரியல, ஒரு குடும்பம் நடத்த தெரியல, மற்றவங்ககிட்ட அன்பா பேச தெரியல, ஒரு ஜாலியா இருக்க தெரியல, ஒரு சந்தோஷமா இருக்க தெரியல. இதுக்கு என்னதுக்கு படிப்பு, அறிவு? வழியா இருக்கலாம், அவங்க அந்த லைன்ல வந்துடுறாங்க, எல்லாருமே படிப்பாளிகளாம் வந்துடுறாங்க. ஓகே, அப்புறம் கல்லு. கல்லு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. நல்லா பார்க்கும் போது கடகடன்னு மாட்டிக்குது. என்னதுங்க, வண்டர் பொழுது என்ன கூட அப்படிதான் பாக்குறாங்க. அப்படிதான் பா, புசு புசுன்னு வந்து புசு புசுன்னு போயிடுவாங்க அப்படின்னு பாக்குறாங்க. என் வேற பார்க்கல நீ, வேற பார்க்கல நீ, எவ்வளவு வேறு விட்டுருன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும். பாக்குறது வெறும் பாறை. இவர் ரொம்ப போல்டா இருக்கிறாரு. இவர் ரொம்ப வந்து சும்மா சும்மா வந்து போவாரு. ஆனா செய்ய மாட்டான். சொல்லுங்க, செய்ய மாட்டான். ஆனா ஓகே, சாம் பாஸ்டர் ஒரு தடவை இந்த மெசேஜ் எழுதும்போது வேரை பத்தி பேசுனேன். அதை எப்படியும் நான் ஒரு 10 தடவை கேட்டிருப்பேன். அந்த மெசேஜ் வேரை பத்தி பேசுனேன், ஆழமா வேர் விடுறத பத்தி. ஒரு மரம் நீங்க பாக்குறீங்கல்ல, நம்ம வீட்டாண்ட மயில் வந்து வர்றாங்க, அந்த மரம் நம்ம எவ்வளவு படர்ந்து பெருசா இருக்குது, அது எப்படி பெருசா படர்ந்து இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா உள்ள வந்து ஆழமா படர்ந்து இருக்கணும். நீங்க வெளியே பார்க்கறது தான் படர்ந்து இருக்குது, பெருசா இருக்குது. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளோ
அப்படியே படர்ந்து ஆழமா போயிருக்கணும். அப்பதான் நிக்க முடியும் வாழ்க்கையில. ரொம்ப ஆழமா வேர் விடணும், தேடி போகணும். வேறு தேடி 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 தண்ணியை தேடி தேடி வந்து வந்து உள்ள போய் படர்ந்துடும். அந்த மாதிரி தேடி தேடி போகணும். மனசு அதுக்கு வைக்கணும். இவங்க நல்லா நல்லா போல்டா இருக்கிற ஆளு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளு, ஆனா மண்ணு இல்லை, ஆழம் உள்ள. அதனால வெயில் ஏறினோடனே தீர்ந்து போகுது. பிரச்சனை வந்தா காட்டுங்க, பிரச்சனை வந்தா டவுன் ஆயிருக்காங்க. ஆனா வார்த்தை போய் வேறு விட்டுச்சுன்னா அதோ வேலைக்கு ஆகாது. வெயில் வேலைக்கு ஆகாது, அவங்க கிட்ட பிரச்சனை வேலைக்கு ஆகாது. ஆமென். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. வழி அதுக்கு மிதிச்சுட்டு போறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கற்பாறை வெயில் ஏறினோடனே பிரச்சனை அது. இப்ப இது வெயிலுன்றதுனால இது பிரச்சனையா தெரியுது. நடந்து போறது உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. அதுல இருக்கிற ட்விஸ்ட் அதுதான். எல்லாரும் பேசுறதே கேட்கறது எல்லாமே இவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க. நம்ம எதனா ஒரு வார்த்தை எடுத்து வெளிப்பாடு எடுத்து பேசுனா அவங்க அப்படி சொன்னாங்க. ஆண்டுடைய கிருபை தேவை, ஆண்டுடைய துணை தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய துணை தேவை. இங்கே பேசுற வெளிப்பாடையும் சரி, நான் பேசுற வார்த்தைகளும் சரி, பேசுற அந்த தலைப்பும் சரி, நீங்க அங்கீகரிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல அவங்க பேசுறாங்க, எப்படி பேசுனாங்க, அப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி போற ஆளும் இருக்கிறாங்க. அவனுடைய கிருபை பாருங்க. அவர்கிட்ட இருந்து வர வார்த்தையை பெற்றுக்கொள்றதும் அவருடைய கிருபை. ஓகே. அப்புறம் என்னது? முள்ளு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இதுவும் பிரச்சனை தான். முள்ளுன்றது பிரச்சனை தான். இது வளர்றதுக்கு முன்னாடி பிரச்சனை அதிகமா வளர்ந்துருது. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்க இருதய கடினத்துல இந்த குடிக்கும், மற்ற பாவத்துக்கும், மற்ற என்ஜாய்மெண்ட்டுக்கும் நல்லா சொல்லுங்க நல்லா ஊறிடுவார். நல்லா ஊறிட்டு அப்போ காப்பாற்ற முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுவார். கவனிச்சிங்களா? முள்ளு எது வளரணும்? விதை வளரணும். விதை வளர்றதுக்கு முன்னாடி முள்ளு முதல்ல வளர்ந்துதான். வளர்ந்ததுனால என்ன ஆகுது? இந்த விதை வளராதபடி, இந்த விதை, இந்த நல்ல விதை வளராதபடி இந்த முள்ளு குத்தி வளராதபடி இது செய்து. ஒரு ஒரு ஆளும் அப்படிதான் இருக்கிறாங்க. கல்லு, முள்ளு, வழி, இப்படிப்பட்ட இருதயம் இருக்குது. புரியுதுங்களா? விசாலமா இல்ல. இந்த வழியா இருக்கு, அது விசாலம் கிடையாது, தம் தோண்டு தான். கற்பாறை அதுவும் தம் தோண்டு தான். முள்ளுள்ள இடம் அது கொஞ்சம் விசாலமா இருக்கும், ஆனா நிறைய முள்ளு கிட்ட அதுவும் விசாலம் கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க பாப்பீங்க. அவங்க ஒரு இதுல வளர்ந்தே இருப்பாங்க, அவங்கள மாற்றவே முடியாது. கவனிக்கிறீங்களா? சில பிரச்சனைகள்ல போய் நிறைய மாட்டிக்கின்னு நம்ம அந்த அந்த பொண்ணை பார்க்கும் போது அவ்வளவு போய் முட்டாள்தனமா மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து இது கடன் வாங்கி போய் மாட்டிக்கின்னு தப்பான ஒரு இடங்கள்ல போய் நான் சொன்னேன், நீ இந்த பிரச்சனை ஒரு நாள் தீந்துறமா, கடன் பிரச்சனையை கூட நீ ஒரு நாள் யோசிப்ப, ஐயோ எனக்கு எதனா உடம்புல பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனையே எனக்கு பெரிய பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும், வேணாம் அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் போய் மாட்டுறாங்க பாருங்க. அந்த முள்ளு அதிகமா வளருது. எதனாலன்னா இவங்க இடத்த கொடுக்குறாங்க. இப்போ மத்தியானம் தான் இந்த இந்த வெளிப்பாடு வருது. சும்மா இருக்கிறதே, நீங்க சும்மா இருக்கிறது இந்த இந்த இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கருவாளி மரமா, முள்ளுச்செடி சும்மா இருந்தாலும் வளையுது. ஏன்? சும்மா இருந்தாலே விளையும். அந்த மாதிரி இந்த உலகத்துல நீ சும்மா இருந்தாலே, சொல்லுங்க, சும்மா இருந்தாலே பிரச்சனை வந்துடும். அப்போ நீ சும்மா இருக்கிறதே தப்பே. நீ அந்தந்த காலத்துல அதை நீ என்ன பண்ணும்?
கேட்டுக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டோடைய சமூகத்துல வந்து உட்காரணும், ஆண்டவரை தேட வேண்டிய இடத்துல தேடணும். நீ கொஞ்சம் விட்டீனா பிரச்சனை அதிகமா வளர்ந்து அது உன்னை டாமினேட் பண்ணும். நீ நல்லா ஆகிறதுக்கான வார்த்தை உனக்குள்ள வளராதபடி. ஏன் ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கிறாங்கன்னா காரணம் இதுதான். ஏன் மாத்த முடியல, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா பழகிட்டாங்க. வாங்க எனக்கு 2 பொண்ணு இருக்கு, வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா பழகுறாங்க. பிரச்சனையோட பழகினாங்க. ஆண்டவர் அங்கே பாக்குறாரு, வான் பண்றாரு, கேட்க மாட்டார். இதே எசேக்கியேல் புத்தகத்துல கர்த்தர் சொல்லுவாரு, மனுபுத்திரனே அவங்களுடைய ரத்தப்பழி உன் கையில கேட்பார், வான் பண்ணுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வான் பண்ணுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வான் பண்ணுவார். மனுபுத்திரனே அவங்க ரத்தப்பழியை நான் அவங்ககிட்ட கேட்பேன், நீ போய் அவங்களுக்கு எச்சரி அப்படின்வார். அவங்க பாவத்தை விட்டு வரட்டும், துன்மார்க்கத்தை விட்டு வரட்டும், அந்த துன்மார்க்க வழியிலிருந்து வெளியே வரட்டும், அவன் போய் எச்சரி. நீ எச்சரிக்கல, அவன் ரத்த பழிய நான் உங்ககிட்ட கப்பனுவான். அந்த மாதிரி நம்ம சில சமயங்கள்ல கொஞ்சம் ஒருத்தவங்க சாப்பிட்டா சொல்லணும், ஒருத்தவங்க வெயிட்டாவே சொல்லணும், அதுன்ற மாதிரியே சொல்லணும். நம்ம சொல்றத வந்து அவங்க லேசா எடுத்துக்கிட்டாங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். அதனால எச்சரிக்கை வேண்டிய இடத்துல எச்சரிக்கை. பாருங்க, இது 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 இந்த ஓமைய அப்படியே எடுத்து நம்ம ஜனங்களுடைய லைஃப்ல அப்படியே பார்க்கணும். புரியுதா சொல்றது? யோசி சொன்னா அதுக்கப்புறம் நான் அந்த 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 4 நிலத்துல ஒரு நிலத்தினுடைய விவரத்தையும் அதுக்கப்புறம் சொல்லுவார். வசனத்தை கேட்டும் யார் அது? தனக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரடையணும். வசனத்தினால பிரச்சனை வரணும். இது வேற ஆண்டவர்கிட்ட வந்தாலே கஷ்டம்தான். சொல்லுங்க, போதன்றீங்களா? சொல்ல மாட்டேன். ஆண்டவர்கிட்ட வந்து வசனத்தின் நிமித்தம் ஏன் உபத்திரமும் துன்பமும் வருதுன்னா, வசனத்தின் நிமித்தம் நீ இப்படி இந்த பாதையில போகும்போது நீ ஏற்கனவே செஞ்சு வந்த காரியங்களை உங்களுக்கு ஒருத்துக்கு கஷ்டமா இருக்கும். அதனால உபத்திரமும் துன்பமும் வரும். ஒரு வந்து கேலி பண்ணுவான், உன் மனசாட்சி உனக்கு வந்து ஏடாபடமா வந்து பேசும். இதெல்லாம் இருக்குது. ஓகே, அதை பற்றி விவரமா அடுத்த வாரம் பார்ப்போம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலை, ஐஸ்வர்யம். நம்ம இந்த இந்த இதுக்கு இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதோட பேசுகிறேன். பாருங்க, உலக கவலை சொல்லுங்க. உலக கவலை என்னது? இந்த உலகத்துல சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள், அது பெருசா தெரியும். சொல்லுங்க, பெருசா. காலையில் கூட சொன்ன திருவண்ணத்து பண்ணுவாங்க. என்னத்துக்கு? எனக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் பெரிய பிரச்சனை தேவை, எனக்கு சர்ச்சை கட்டுறதுதான் பெருசு. அது அது நடந்துரும், இதுவும் நடந்துரும். அதையும் சொல்லிடணும், இதுவும் நடந்துரும். ஆனா நான் இதை தான் ஃபோக்கஸ் பண்றேன். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இதுதான். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை இருக்காரு. ஃபீஸ் கட்டுறது அவன் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி பார்த்துப்பாங்க, எனக்கு தெரியும், நானும் பார்த்துப்பேன்னு தெரியும். ஓகே, சொல்றாரு ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர். இதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தத்தை வந்து சொல்றாரு. வழியாருக்கும் சொல்றாரு, முன்னாடி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வழியாருக்க பத்தி சொல்றாரு, கற்பாறையை பற்றி சொல்றாரு, முள்ளுள்ள இடத்தை பற்றி சொல்றாரு, நல்ல நிலத்தை பற்றி சொல்றாரு. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அப்படின்னு வருதுல்ல, சொல்றாங்க.
அது இதுனா ஆச்சரியம்னா 2% வருது பயங்கர விளைச்சம். 2% வருது. ஏசு சொல்றது வந்து 30% அது அபார அறுவடை. 60 அதுக்கும் மேல 100 பயங்கரம். விதை வந்து ஏதோ விவேகானந்தர் சொன்னதான் நாங்கள் தெரியல. விதைக்கிறவன் உழைங்கினாலும் விதை உறங்குவதில்லை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விதை போல உறங்காமல் இருக்க போதும். வாழ்வடைகிறதுக்கு வசனம் தான் உங்களை வாழ வைக்கும். அமேனே தானுங்க. என்ன கேட்டுருக்கிறீங்கன்னு தெரியலையே. நான் வேற எங்கேயோ போயிட்டேன். நான் சரியா பிரசங்கம் பண்ணலையா? கொஞ்சம் எல்லாம் நல்லா உள்ள கொஞ்சம் வாங்கியிருப்பீங்க. வசனம் வார்த்தை ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு இதுதான் நம்மளை ஆதாரமா வாழ வைக்கும். இதை தவிர்த்து வேற எதனா போட்டு நீங்க கட்டினீங்கன்னா ஏசு சொல்றாரு மணல் மேல கட்டுற வீடாயிடும். வசனத்தை தவிர காலையில் கூட எதுக்கு நான் வந்து அந்த 2 வசனம் நான் பார்த்தா 2 அது என்னது இது 2மே நான் பார்த்தா ஞாபகத்துக்கு வரும். எப்படி ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நீங்க ஃபெயில் ஆனா கூட நான் விட மாட்டேன். விடவே மாட்டேன். நான் பார்க்கும்போது 100 வயசு நீ தொங்க இருக்கணும். இல்லைன்னா உன்னை விடவே மாட்டேன். நீ செத்தா கூட உயிரோட எடுத்து நாம அது யாருமே தெரியல. நம்ம ஆண்டவரோட பாரத்தை போட்டு ஜெபம் பண்ண வேண்டும். இனிமேல் யாருன்னா வாலிப பசங்க செத்தாங்கன்னா அன்னைக்கு கூட பீட்டர் பையன் இறந்ததுக்கு போயிட்டு அந்த பாடி முன்னாடி நிற்கும் போது கத்தி அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் கொச்சுக்கிற பசங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போல இருந்தது. அப்புறமா உள்ள வேதனையோட வெளியே வந்துட்டேன். இவனை எழுப்பணும், அவனுங்களையும் எழுப்பணும் அப்படின்னு நினைப்பு போகுது. இன்னும் நம்ம வந்து என்னாண்டவரை எத்தனா ஒன்று செய்யணுமே, எதுவுமே செய்யாம இருக்கிறோமே. சும்மா பேச்சாலேயே போயிடுதா, பேச்சிலேயே போயிடணுமா அப்படியெல்லாம் எனக்கு தோணுது. சும்மா பேசி மருத்துவரை எழுப்பணும்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு நான் கீழ்ப்படிலையா? இல்லை எனக்கு விசுவாசம் இன்னும் வரணுமா? இதுக்கு மேல விசுவாசம் தேவைப்படுதா? இன்னும் வெக்கப்படுறேன்னா எனக்கு முன்னாடி போய் நின்று பிரசங்கம் பண்றதுக்கும் இந்த பையனை எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கத்துறதுக்கும் நான் வெக்கப்படுறேன்னா இதெல்லாம் எனக்கு உள்ள ஓடுது. ஆனா வருங்காலத்துல யாரோ ஒருத்தர் எழுப்புறது தான் வேற. மயிலே வந்துச்சு. மயிலே வந்துச்சு. மயில் வந்து உயிர் தேர்தலுக்கு அடையாளம். மயிலே நம்ம ஏரியாவில் வந்துச்சு. எழுப்பணும். புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே மண்டையில ரீங்காரம் இருக்கு. ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன்? கத்த சொல்றாரு சாவுறவருடைய சாவை நான் விரும்புறேன்றாரு. அப்போ ஆண்டவர் வாழ விரும்புறாரு. எல்லாருமே வாழணும்னு விரும்புறாரு. அப்போ வாழணும்னு விரும்புறவரு அதுக்கான சோர்ஸையும் இந்த உலகத்துல கொடுத்துருக்காரு. நீ கஷ்டத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றாரு கேளுங்க. உங்களுக்கு அதாவது கேளுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இல்ல எப்படிங்க வரணும்? எனக்கு வாங்க. நீங்களாம் ஒரு பாஸ்டர் எனக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ பேசாம பாஸ்ட் ஆயிடுமா? தட்டுங்கள் திறக்கப்படும். இது இது எதுக்கு சொன்னாரு? வாழ்க்கையை வாழணும். ஹலோ, நான் அது உள்ளதுல கருப்பொருளை மட்டும் எடுத்து வசனம் எப்படிதான் அந்த 3த்தையுமே பார்த்தீங்கன்னா பதில் இருக்கு. கேட்டா கிடைக்கும், தட்டினா திறக்கும். தட்டினா திறக்கும், தேடினா கண்டிப்பா இருக்குது. வாழ்வு இருக்குது, நல்லா வாழவும் முடியும். எல்லா சோர்ஸும் இங்க இருக்கு. அதுவும் நல்லா வாழ்றாங்கன்னா நல்லா தேடணும். எவ்வளவு அந்த விசாலமாகணும் இருந்தது. கொஞ்சம் குறி இருக்குதா,
கொஞ்சம் விரிச்சு விடா அப்படின்ற மாதிரி நல்லா இருதயத்தை நல்லா அனுமான் மாதிரி கீழ்கிற மாதிரி கிழிச்சு விரி. நல்லா இருதயத்தை விசாலமாகு, நல்லா பெருசா யோசி, பெருசா சிந்தி. போன வாரம் வாசித்ததை மறுபடியும் வாசிக்கலாம் போது அதே சமயத்துல அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்து வாசிக்கலாம் போது டைம் கரெக்ட் ஆகிடுச்சு. சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்குதோ, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறோம் உன்னை குறித்து ஆண்டவர் அவ்வளோ உயரமா நினைக்கிறார். அது பேசும்போது அப்படியே உள்ளதான் அப்படியே பொங்குது. அவ்வளவு உயரமா நினைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நீ ஆண்டவருக்கு சமம், நான் ஆண்டவருக்கு சமம். உன்னுடைய சூழ்நிலையை வச்சோ, உன்னுடைய குடும்ப பின்னணியை வச்சோ, நீ இருக்கிற இடத்த வச்சோ உன்னை மதிப்பிடாத. பாவத்தின் அதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. எது சம்மந்தம்? ஆண்டோடைய வார்த்தையில என்னென்ன சொல்லியிருந்தது பத்தி அதான். ஓகே, புரியுதுங்களா? வசனத்தை மெமரி பண்ணுங்க, யோசிங்க, இதுவே சிந்திங்க, பிரச்சனை இல்லை. துதிச்சிங்கன்னா நிறைய நிறைய இருக்குது. துதிக்கிறது, ஆண்டவரை பற்றி நினைக்கிறது, அவர் பெரியவராக இருக்குது, அவருடைய வார்த்தை எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வந்து உங்கள் மண்டியில் நிற்கணும். அது முன்னாடி வந்து நிற்கணும். சுற்றி இருக்கிற பிரச்சனைலாம் அப்படி இப்படி தள்ளி 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 விட்டு இதுங்க வந்து முன்னாடி நிற்கணும். அதுக்கு தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் நான். எதுக்கு என்னை பார்த்தா ரெண்டுன்னு நீங்கள் சொல்லணும். வாயை தந்து சொல்லும் போது என்னை பார்க்கும் போது ஞாபகம் வரும்போது என்ன வரும்? ஆமாம், நீ திரும்ப 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 சொல்லும் போது அது மேலில் இருக்கிறது உள்ளே போகும். உள்ளே போது விளைச்சலை கொண்டு வரும். ஆமே, எழுந்து